ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்தியா மேட்சை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாம் அந்த ஐபிஎல்னு ரொம்ப மூழ்கி போயிருந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா மேட்சை பற்றி கவர் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபோர் மேட்ச் T20 சீரிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு, நம்மளால ரிவ்யூ பண்ண முடியல பிகாஸ் அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் அந்த இதில் ஆப்ஷன்ஸ் அந்த இதில் இருந்தனால. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடைச்சது. பேனலிஸ்ட்டும் 2 பேர் நல்ல மேட்ச் பார்த்த பேனலிஸ்ட் கிடைச்சாங்க. ஸோ ஆப்வியஸா தெரியும், கிஷோர் ப்ரோ அண்ட் ரேவந்த் ப்ரோ. ஃபர்ஸ்ட் T20 எப்படியோ வந்துட்டு ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் T20 வந்துட்டு கஷ்டப்பட்டு தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு தேர்ட் T20 பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இதுவா போய் இந்தியா வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. திலக் வர்மா வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் 100 நம்ம பார்த்திருக்கோம். சுரேஷ் ரெய்னா ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ அதே மாதிரி ஒரு அவரை ரெப்ளிகேட் பண்ற ஒரு பேட்ஸ்மேன், அவரை மாதிரி ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் திரும்ப ஒன் டவுன்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு நல்லா ஆடினாரு. நல்ல ஒரு குட்டி கிரவுண்டு 222 அடிச்சாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்துட்டு ஈஸியா விட்டு கொடுத்துடல. ரொம்ப வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இனிஷியலா விக்கெட்ஸ் விட்டாலும் வந்துட்டு நமக்கு தெரியும் இதே மாதிரிதான் ஹேண்ட்ரிச் கிளாசன் வந்துட்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லயும் நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு நைட் மேர் கொடுத்தாரு. பட் அவர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் அந்த குட்டி பைய யான்சன் வந்துட்டு அங்க இங்கன்னு தூக்கி பால் எல்லாம் சிதைச்சிட்டான். இப்போ வந்துட்டு ஆக்ஷன்ல அவருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நான் கிஷோர் ப்ரோட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ, மேட்ச் பாத்தீங்களா, எப்படி போச்சு? அதுல ரேவந்த் பேசிட்டோம், நான் 3 மேட்சும் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே 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 ஃபைன். ரேவந்த் சொல்லுங்க. ரேவந்த், மேட்ச் பாத்தீங்களா? வீடியோ ஆன் பண்ணுங்க கொஞ்சம். மேட்ச் வந்து நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் தான் 2 டக்கு அடிச்சாரே தவிர மற்றபடி எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ 207 220 கிட்ட நல்ல ஸ்கோர் போட்டாங்க. லைக் திலக் வர்மா வந்து ஒரு சைட்ல விக்கெட் போயிட்டு இருந்தாலும் நல்லா கன்சிஸ்டன்டா விளையாண்டு லைக் வந்து எப்பப்பெல்லாம் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஒரு மெய்டன் செஞ்சுரி வேற போட்டிருக்காரு அவர் இப்போ. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையுமே இல்லை, நல்லாவே தான் இருந்துச்சு. கடைசியில் ரமன்தீப் சிங் அடிச்ச ஒரு 15 ரன் ரொம்ப குரூஷியல். 15 ரன் 6 பால் அடிச்சாரு. அது ரொம்ப வின்னிங்க்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. பவுலிங் சைடு வந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து ஏர்லியா ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவங்க பவர் பிளே வரைக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கியர் எங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஒரு லைக் வருண் சக்கரோட 4th ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாசன் வந்து தொடர்ந்து 3 6 அடிச்சிருவாரு. 3 6 ஒரு 4 ஒரு கேட்ச் டிராப் ஒரு சிங்கிள் 23 ரன் அந்த ஓவர் போச்சு. ஸோ அங்கதான் ஒரு கியர் ஷிஃப்ட் ஆச்சு. லைக் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து நல்லா வெல் கண்ட்ரோல்டா இந்தியா கையில தான் இருந்தது. அப்பப்போ ஏதோ ஒரு 2 6 ஒரு 4 போனாலுமே கூட நல்லா கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. மார்க்ரம கூட இவரு வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் கூட ஸ்டம்பிங் ஆனாரு. ஸோ அது எல்லாமே நல்லா வெல் கண்ட்ரோல்டா தான் இருந்துச்சு. எந்த இடத்துல கியர் மாறிச்சுன்னா 3 6 அடிச்சு ஒரு 3 6 ஒரு கேட்ச் டிராப் ஒரு 4ல தான் வந்து அவங்க வின்னிங் பாசிபிலிட்டியே அதிகமாயிடுச்சு. ஸோ லைக் அங்க இருந்து ஒரு கியர் ஷிஃப்ட் ஆச்சு. அப்படியுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணா நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இவர லைக் கிளாஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து மில்லர் வந்து ரன் பால் விளையாண்டாரு. ஸோ அது நமக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. மில்லர் வந்து கொஞ்சம் ரன் பால் விளையாண்டதுனால நமக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. அவரு ஒரு 6 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம கேமுக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சேன் நானு. ஸோ ஆனா வந்து கடைசியில மார்க்கோ ஜான்சன் வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர்ல ஒரு 24+ ரன்ஸ் அடிப்பாரு. ஸோ அங்கதான் வந்து ரொம்ப கேம் ஷிஃப்ட் ஆயிடுச்சோ நான் நினைக்கிறேன். அந்த 6 அங்க வந்து 24 ரன் பிளஸ் அடிப்பாரு. பிளஸ் வந்து கடைசியில ரவி பிஷ்ணாயோட ஓவர்ல கூட ஒரு 2-3 6 அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கதான் வந்து கேம் ரொம்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரன் வித்தியாசம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து லைக் அவங்களோட லாங் பேட்டிங் லைனப்னால வந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது கடைசியில ஒரு அம்பையர்ஸ் கால் வந்து பாத்தீங்க ஒரு எல்பிடபிள்யூ டிசிஷன் வந்து அம்பையர்ஸ் கால்னால வந்து நமக்கு அந்த கோட்ஸோட எல்பிடபிள்யூ வந்து அம்பையர்ஸ் கால்னால போயிடுச்சு. லைக் என்னோட ஓவரால் ஒப்பீனியன் எப்படின்னா இது வந்து ஒரு வார்னிங் அலர்ட் மாதிரி தான். நீங்க கிளாசனுக்கு வந்து நீங்க ஒரு 4 பால் ஒரு 7 பால் மாட்டுச்சுன்னா மேட்சே திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாருன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல எப்படி பவுலர்ஸை யூஸ் பண்ணணும், ரவி பிஷ்னாய் கொஞ்சம் லைக் ரவி பிஷ்னாய் அக்ஷர் பட்டேல் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க அவரை. வருண் சக்கரவர்த்தி 2 தடவை அவுட் எடுத்தனால நேற்று போட்டு பொழந்துட்டாரு. ஸோ லைக் மிடில் ஓவர்ஸ்ல எப்படி பிளான் பண்ணி ஹென்ட்ரிக் கிளாஸ்ன டேக்கிள் பண்ணுன்றது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி இது வந்து கொஞ்சம் இது இந்தியாவுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடைசி ஜெயிச்சாங்க.
இல்ல பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் நல்லா இருந்ததா? பேட்டிங் அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 250 அடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இல்ல, ஒரு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி 220ல முடிச்சிட்டாங்கல்ல, அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வார்னிங் அலர்ட் தானே. ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு 10 ரன்ல தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நடுவுல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான இவரே இருந்தாரு, ஹர்திக் பாண்டியாவே அங்க இருந்தாரு. அப்படி இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இந்த சின்ன கிரவுண்ட்ல 220ங்கிறது அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க சைட் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆப்வியஸா, அதனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவா போயிடுச்சு. அதுவுமே ஒரு கன்சர்ன் தான் நினைக்கிறேன். ஸோ உங்க 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 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதானா? ஓகேவா, நம்ம கிஷோர் போலாமா? இல்ல லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரு சஞ்சு சாம்சன் வந்து தொடர்ந்து 2வது தடவை அதே மாதிரி போல்ட் ஆறாரு. ஸோ அவர் 3வது இன்னிங்ஸ்க்கு வந்து இப்ப ப்ரிப்பேர் ஆயிடணும். ஏன்னா அங்க அனலிஸ்ட் வந்து பார்த்துட்டு சாரி, அவர் மிடில் ஆர்டர் கேட்கிறாரு, நீங்க டாப் விட்டுருங்க. டாப் சஞ்சு வந்துட்டு அடிச்சிட்டாரு, அண்ட் அதுவும் அவுட் ஆன பால், அது வந்துட்டு கஷ்டம், அது ரொம்ப லோ கெப்ட். மிடில் ஆர்டர் தான் நம்ம கன்சர்னிங்கா இருக்கு. மிடில் ஆர்டர்ல வந்து ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் சரியா விளையாடலன்னு நினைக்கிறேன். சோ அதுவுமே ஒரு ட்ரபிள் தான் சொல்றேன். லைக் அது ஒரு ட்ரபிள் தான். லைக் வந்து லைக் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் தானே தவிர வந்து இது நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்னு தெரியல. ஏன்னா திலக் வர்மா கன்சிஸ்டன்டா விளையாண்டு இருக்காரு. ஸோ லைக் வந்து உங்களுக்கு அதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் மேல அனுப்புனா கூட நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா லைக் உங்களுக்கு லாங் பேட்டிங் லைனப் இருக்கும்போது இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் கூட பண்ணி பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல் வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்குங்கும் போது நீங்க ரமன்தீப் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லைக் ரீசெண்டா இந்தியா ஏ மேட்சஸ் எல்லாம் கூட நல்லா பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஓகே நல்லா இன்ஃபார்ம் இருக்கிற ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்து மேல அனுப்பலாம். லைக் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா, அவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே அனுப்பிச்சிட்டு நீங்க ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் மேல அனுப்பினா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா கன்சிஸ்டன்டா நல்லா விளையாடுறாரு. இந்தியா டெபு மேட்ச் லைக் ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு 6 பால்ல இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. ஸோ லைக் லைக் ரிங்கு சிங்கும் ஆன் அண்ட் ஆஃப் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஓகே இது இப்படி லைக் லாங் பேட்டிங் லைனப் இருக்கு, நம்ம ஏன் ரமன்தீப் சிங்கை மேல அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து கடைசி நேரத்துக்கு நல்லா விளையாடுவாரு. லைக் கொஞ்சம் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா மாதிரி பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. ஓகே, சோ கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, உங்க தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சீரியஸ் எனக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் இருந்தது. இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் பிஜிடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன டூர், ஏதாச்சும் T20 ஆடுறாங்களா, இல்ல ஒன் டேவா, இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா சாம்பியன் ட்ரோஃபியா? இல்ல ஆக்சுவலா அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரைட்டா சிடின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜிடி உங்களுக்கு முடியவே அந்த ஜனவரி டைம் ஆயிரும். ஏன்னா நவம்பர் எண்ட்ல ஆரம்பிச்சு டிசம்பர் அந்த ஜனவரி ஸ்டார்டிங்ல வந்துரும். அதுக்கப்புறம் பிரேக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா சிடின்னு தான் நினைக்கிறேன். நடுவுல எதுவும் T20 சீரீஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே காட் இட். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ சீரியஸ்க்கு வரலாம். சீரியஸ் வந்தோடனே இந்த ஸ்குவாடு, இந்தியா ஸ்குவாடு, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு. இந்தியா ஸ்குவாடை பார்த்தா ஓகேடா, எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி, பரவாயில்ல. அவனுங்க யாரா எவனும் ரேவன்ட்டே ஒரு வாட்டி சொன்னாரு, நீங்க பவுலிங் ஒருத்தம் கூட தெரியலன்னு. இந்தியா ஏன் தெரிஞ்சாங்கன்னா ஐபிஎல்னு ஒண்ணு இருக்கனால தெரிஞ்சாங்க. ஆனா அந்த கண்ட்ரி ரொம்ப பாவங்க, அநியாயங்க. இவனுங்க போயிட்டு அங்க ஒரு பிரான்சைஸ் ஓபன் பண்ணி இவனுக்கு ஒரு ஐபிஎல் நடத்துறதுனால அங்க 2 T20 லீக் நடக்குது. CA T20 ஒண்ணு நடக்குது, ஐபிஎல் T20 ஒண்ணு. பாவம் அவனுங்க. சோ அங்க CA T20 நல்லா போடுறவங்க இந்த சிம்மலன் எல்லாருமே. சோ அதுல இருந்து தூக்கிட்டு தான் அவனுக்கு ஒரு ஸ்குவாடே ரெடி பண்ணிருக்கானுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால அவனுங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ், நல்லா ஆடின பவுலர்ஸ். அப்புறம் இப்போ மேட்சுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் மேட்சோ தேர்ட் மேட்சோ ஏன் அவ்வளவு பெரிய ஸ்கோர் போச்சுன்னா, முதல்ல அது நோன் கிரவுண்டு பிளஸ் சின்ன கிரவுண்டு பிளாட் ட்ராக். செகண்ட் மேட்ச் அன்னோன் கிரவுண்ட், ரொம்ப விளையாடாத கிரவுண்ட் ஜார்ஜியான்னு சொல்லிட்டு அந்த அன்னோன் கிரவுண்ட்ல கொடுத்தனாலதான் அங்க ஸ்கோர் கம்மியா போச்சு. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு வந்தா இந்தியா நல்லா ஆடினாங்க, குறைய சொல்ல முடியாது. புது பவுலர்ஸ், அவங்களுக்கு லைன் வரல, எல்லாம் ஓகே. ஸோ பேட்டிங்ல எந்த இஷ்யூவும் இல்லை, எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இப்போ இவங்க சவுத் ஆப்பிரிக்கா லைன்ல வந்தா அவரு மார்க்கம் என்ன நினைச்சு போனாரு தெரியல, வெறும் 5 பேட்ஸ்மேனு 6 பவுலர் எடுத்துன்னு போயிட்டாரு. அதுல நான் யான்சன் ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ண 5 பேட்ஸ்மேன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் டக்குன்னு அவுட் ஆனவனே மார்க்கம் மேல ஓபன் போயிட்டாரு. அவர் அவுட் ஆனோடனே யார வந்தவனு தெரியாம போயிருச்சு. அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணாங்க, ஸ்டப்ஸ் தூக்கி உள்ள போட்டாங்க. ஸ்டப்ஸ் ஏதோ டெல்லி ஓகே, நான் இதுல வந்து பிரபுக்கு அக்ரி பண்றேன். வந்துட்டாருப்பா, அவர் ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் அந்த 4-5
ஒரு பினிஷர் ரோல புடிச்சிட்டாரு, அவரு ஆடுறாரு, குறை சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட இருக்க வீக்னஸும் பேசுறேன். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு கொலாப்ஸ் அப்படியே போச்சு, அப்படியே மாட்டின் எல்லாம் காலி. அந்த மேட்சே ரொம்ப லோ ஸ்கோரா போச்சு. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் மேட்ச் என்ன பண்ணாங்க, சரி அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல இந்தியாவை எப்படியாச்சும் காலி பண்ணோம். இந்தியாவை காலி பண்ணோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஐபிஎல்ல தான் சொல்லப்போனா ஐபிஎல்ல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க 90% இன்டர்நேஷனல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் இன்டர்நேஷனல்ல 90% நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க இங்க வந்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யான்சன். நேற்று போட்ட லாஸ்ட் ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே அது ஒரு 2010 எப்போ இது நான் அடிச்சு சொல்வேன், எப்ப இந்த மும்பை இந்தியன்ஸ் ஒன்னு ஃபைனல் வந்து எப்ப கப் அடிக்க ஆரம்பிச்சதோ அப்போ உருவாகின ஃபேம் இது. நான் அதான் எப்பவுமே சொல்றேன், 2008, 9, 10 இந்த 3 வருஷம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஒரு ப்ராப்பரா பவுலர்னா பவுலர்ஸ், பேட்ஸ்மேனா பேட்ஸ்மேன், ஃபீல்டர்ஸ்னா ஃபீல்டர்ஸ், டீம் இந்த டீம் பெட்டர் டீம்னா இந்த பெட்டர் டீம், இந்த டீம் போலிங்னா பெட்டர் போலிங், இது ஸ்ட்ராங்கான சைடு, இது வீக்கான சைடு, அது எல்லாமே உருவாக்குனது அந்த 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் எப்ப இந்த டீம் பிரான்சைஸ் ஒரு 5 வாட்டி கப்போ இந்த டீம் உள்ள வந்துடும், அப்ப எக்காச்சக்கமான குளறுபடி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்ல அதுக்கு ஒரு ஸ்கேம்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஐடியா வரல. அப்பட்ல நான் முடிவு பண்ணிட்டேன், இது அவ்வளவுதான்டா சொல்லிட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிடுறேன். அதனால வந்து அவங்க பக்காவை யோசிச்சாங்க. ஆனா டாஸ் வின் பண்ணி ஐ திங்க் இந்தியாவே பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். தெரியாத இடத்துல அந்த தப்பை பண்ணிருக்கூடாது, அந்த ஒரு தப்பை பண்ணாங்க. பட் போலிங் எல்லாருமே டீசெண்டா போட்டு புடிச்சாங்க. இருந்தாலும் இந்தியா திருப்பி செம கம்பேக், குறை சொல்ல முடியாது. அவரு நல்லா அடி வாங்கி போன மனுஷன் ஓரளவுக்கு தேடி வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அப்படி போன மேட்ச திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத கோட்ஸி எல்லாம் ஸ்டெப்ஸ் ஆனாரு, குறை சொல்ல மாட்டேன். 40 பாலுக்கு 47. ஆனா அந்த ஒரு ஓவர் கோட்ஸி அடிச்ச ஒரு 15 ரன் தான் மேட்சே மாட்டி லாஸ்ட்ல 12 பாலுக்கு 15 வரப்போ தொடர்ந்து 4-4 அடிச்சு மேட்ச் நிறுத்திட்டாரு. இப்ப இது 2 மேட்ச். இப்ப இந்த 2 மேட்ச்லயும் வந்து கிளாஸ் அண்ட் விக்கெட் பேசுறோம். 3வது மேட்சும் கிளாஸ் அண்ட் விக்கெட் பேசுறோம். கிளாஸ் அண்ட் பத்தி சொல்லணும்னா ரேவன் சொன்ன மாதிரிதான். சொல்ல போனா நீங்க கிளாஸ் எல்லா அவுட்டையும் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுக்கு ஷேவாக்கு வரலாம். எக்ஸாம்பிள் ஷேவாக் வரேன், ஷார்ட் பிச் போட்டா அவுட் ஆயிடுவாருப்பா, ஓகேங்களா? அப்படியே ரோஹித் சர்மாக்கு வரலாம், ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டா அவுட் ஆயிடுவாருப்பா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. கிளாஸனுக்கு வர உங்களுக்கே தெரியும், நீங்க ஆடி இருக்கீங்க. அவுட் சைடு ஆஃப்னா என்ன பால், ஒன்னுத்துக்கு உதவாத பால், பலான்னு டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல 6 அடிக்கலாம், தூக்கி கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரானரி டிரைவ் ஆடலாம். அதுதான் அவுட் சைட் ஆஃப் பால் தான். ஆசை காட்டி விக்கெட் எடுக்கிறது கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நீ நேரு உனக்கு 6 பால் 6 6 கூட கொடுத்துடுற, நீ ஏன் ஒரு பால் அவுட் ஆயிட்டு போயிடுவா, அவ்வளவுதான். இன்னும் இந்த பால் வீக்னஸ், இந்த பாலை போட்டா 4 அவுட் ஆயிடுவான், அது இன்னும் வரல. இப்ப எத்தனை வந்திருக்காங்க, ஆனா அது நல்ல பால் இல்ல. நல்ல பாலோட அவுட் ஆகுனா ஓகே. 3rd ஸ்டெம்ப் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க, அது கோலிக்கு சொன்னாங்க. பட் அதுவும் நல்ல பால். அவர் ஆசை காட்டி கிரேவிங்ல தான் போய் அவுட் ஆறாரு. 3rd ஸ்டெம்ப் பால் நல்ல பாலா இல்லவே இல்லை. அதேதான் இவருக்கும் நடந்திருக்கு. ஸோ அவருக்கு இன்னும் வீக்னஸ் கண்டுபிடிக்கல. இது நெக்ஸ்ட். அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட நான் சவுத் ஆப்பிரிக்கா பேசிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு போறேன். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட பேசணும்னா நல்ல கேம், தேவையில்லாம அன்வான்டட் ஷாட்ஸ், இந்த ரிட்டர்ன் ஷாட் அதுலதான் அவுட். ரிட்டர்ன் ஷாட் ஆடாம தான் நேற்று நின்றுப்பாரு. இல்ல ஆக்சுவலா அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா விளையாடுறாரு, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. எப்பவுமே அவுட் ஆகுது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் கிட்ட தான் அவுட் ஆகுது. ஏன்னா அவர் பினிஷருங்கனால ஐபிஎல்ல வந்து அவர் பேர் வாங்கினது ஸ்பின்னர் கிட்ட தான். அது ஏன் அப்படியே கேம் சேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க ஆரம்பிச்சு இதை மாட்டிக்கினாரு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரிட்டர்ன் ஷாட், அதுக்கப்புறம் இந்த ரிக்கல்டன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், எய்டன் மார்க்ரம் இவங்க யாராலும் கீர் போடவே முடியல. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அந்த கீர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல போவோம். நேற்று மேட்சுக்கு வந்து இவரு ரேவன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருக்கா, சவுத் ஆப்பிரிக்கா கேம் சேஞ்ச் பண்ணதே வந்து அந்த வருண் சக்கரவர்த்தி ஓவர்னு சொல்லிட்டு. நான் வருண் சக்கரவர்த்தி ஓவர் சொல்ல மாட்டேன். இந்தியா வின் பண்ணதுக்கு மெயின் காரணம் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான், மில்லர் எப்பவுமே என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். பால் டு பால் ஆடனே வருவாரு, டக்குனு ஒரு கிடைக்கும், பிச்சு பேன் பாத்துருவாரு. நான் ஸ்ட்ரைக்லும் கிளாஸ் இருந்தாங்க. அந்த ஒரு அக்ஷர் பட்டேலோட ட்ரெமெண்டஸ் கேட்ச் தான் மேட்சே மாறிடுச்சு. அவர் மட்டும் அந்த ஓவர் அவுட் ஆகலனா வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல கிளாஸ் 3 6 2 4 இல்ல, இவரும் அடிச்சிருப்பாரு. பிஷ்னாய் ஓவர் அடிச்சிருப்பாரு மில்லர், ஏன்னா பிஷ்னாய் லெக் ஸ்பின்.
நல்லா வச்சு வாசிச்சிருப்பாரு. அதுதான் பயங்கரமான டேர்னு. ஸோ இதுதான் அவங்க வீக்னஸ். பட் இப்பயும் வந்து சீரியஸ் வந்து இந்தியா வின்ல தான் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நான் எப்படி அந்த டெஸ்ட் சீரியஸ் சொன்னனோ அதே மாதிரிதான் இந்த சீரியஸ் இந்தியா கூட ஜெயிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இப்ப இந்தியாவோட வீக்னஸ்க்கு வரணும். இந்தியாவோட வீக்னஸ் நான் ஃபர்ஸ்ட் போலிங்ல இருந்து வரேன். பவுலிங்ல இருந்து வந்தா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், ஓகே நல்லா போடுறாங்க, செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றோம். பட் இருந்தாலும் அந்த பிச்சுக்கு அது ஒரு பிளாட் ட்ராக் பவுலிங் பிட்ச் சொல்றாங்க. அந்த பவுலிங் பிட்ச்ல நீங்க எவ்வளவு புடிச்சு கொடுக்குறீங்களோ, அந்த பேஸ் பவுலர்ஸ் எவ்வளவு புடிச்சு கொடுக்குறீங்களோ, அந்த நியூ பவர் பிளேலயும் சரி எண்ட்லயும் சரி, அதுதான் உங்களுக்கு நல்ல பிட்ச்ல சப்போர்ட் பண்ணும். நீ இங்கேயே ரன் லீக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதே தப்பு தான் நல்ல பிட்ச்லயும் நடக்கும். அப்போ 160 அடிச்சு 10 போயிடும். இங்க 220K இவ்வளவு கிட்ட வந்துட்டாங்க. நல்ல பிட்ச்ல மிஞ்சி போனா 140 160 தான். நீங்க இங்க எவ்வளவு இவர் ரேவன் சொன்ன மாதிரி 50 ரன்ஸ் வித்தியாசம் அந்த மார்ஜின்ல இங்க வின் பண்ணா மட்டும்தான் அந்த ஃப்ளோ அப்படி அங்க ஒர்க் ஆகும். அதுக்காக தான் கேட்டா அடுத்த ஏதாவது T20 சீரியஸ் இருக்கா? அப்ப இது ஒரு IPL தான். அதனால இதை வந்து யாரும் பெருசா யோசிக்க மாட்டாங்க, இந்த சீரியஸை கண்டுக்க மாட்டாங்க. பவுலிங் ஆனாலும் சரி பேட்டிங் ஆனாலும் சரி. இந்த தப்பா இந்தியன் பவுலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்பின்னுக்குன்னு வந்தா ஸ்பின் 2 பேருமே வருண் சக்கரவர்த்தியும் சரி ரவி பிஷ்ணோயும் சரி அந்த ஐபிஎல் பிராண்டை கிரியேட் பண்ணி இங்க வந்தாங்க. பிஷ்ணாய் அண்டர் 19 ஆடி இருக்காரு, குறை சொல்ல முடியாது. பட் அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் என்ன ஆயிடுறாருன்னா வருண் சக்கரவர்த்தி கிட்ட 6 நல்ல பால் இருக்கு. அந்த 6 நல்ல பாலுமே போட்டாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் எப்படியாச்சும் கழட்டிடணும், ஏன்னா ரெக்கார்டு இருக்கான் கிளாசன் கிட்ட, இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி அவுட் பண்ணிருக்கேன்னு. அந்த தப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் விக்கெட்டுக்கு போடணும்னு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ தெரிஞ்சிருக்கும், நீங்க விளையாடுறப்போ தெரிஞ்சிருக்கும். ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ வேற வழியே இல்லை, குட் லைன்ல போட்டாதான் ஸ்டெம்புக்கு போவோம். குட் லைன்ல போடலையா ஷார்ட் பாலா தான் போவோம். அந்த ஷார்ட்டா போடுறதுனால 3 6 வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல. அதே மாதிரி கிளாஸனை இன்னொன்னு பண்ணலாம். இது நம்ம ஏரியா மேட்ச்ல நிறைய பண்ணுவோம். காலகாலமா சொல்லிருக்கேன், ஒருத்தர் நல்லா ஆடுறானா அவனை சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் மாட்டி விட்டுருணும். கிளாஸனும் மில்லரான் இருக்காங்க. நீங்க கிளாஸனை ஒரே ஒரு பால் நல்ல பாலா உள்ள எடுத்துமே பட்டான்னு அடிச்சிட்டீங்கன்னா அந்த சிங்கிள் ஆடுவான். நான் ஸ்ட்ரைக்ல மில்லர் வருவாரு. மில்லரை வச்சு பால் கொஞ்சம் மாட்டி பால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் கிளாஸன் தொடர்ந்து ஒரு 6 பால் வருண் சக்கரவர்த்தி பால் ஆடுறா 3 6 2 4 அடிக்கிறாருன்னா ஒரு சிங்கிள் ஆட விட்டு மில்லரை இறக்கி விட்டீங்கன்னா மில்லருக்கு ஆஃப் கட்னால கொஞ்சம் வெப்பாரு, ஸ்ட்ரோக் வைக்க வாய்ப்பு இருக்கு, சிங்கிள் ஆட வாய்ப்பு இருக்கு, டபுள் ஆட வாய்ப்பு இருக்கு, 4 ஆட வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 பாலுக்கு டபுள் சிங்கிள் 4 3 பால் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அப்ப கிளாஸனுக்கு பால் கம்மி ஆயிடுச்சு. இது இன்னொன்னு விஷயம். எந்த பிளேயர் நல்லா ஆடணும் அவனை மேக்சிமம் சேஞ்ச் மாட்டி விட்டுணும். ஆனா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டி விட்டுருணும். ஆனா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆளா, நான் போட்டு விக்கெட் எடுப்பேன், நானும் ஒரு ஆள் தான்டா அப்படின்னு நினைச்சு போவாங்க. சோ இதெல்லாம் தான் பண்ணின்னு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல கீர் பண்ண முடியல, அதனாலதான் அவங்களால நேற்று சரியா ஆட முடியல. இப்போ வர இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் கன்சர்ன் நான் சொல்ல போற பிளேயர் யாருன்னா, நான் இதை வந்து 1 இயர் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிங்கு சிங்க கிட்ட வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் என்னன்னு வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன்னா ஒரு 3 மேட்ச் பேசிட்டே பாடி இல்ல போட்டோம் ஐபிஎல் முடிட்டோம். நான் அவருக்கு 14 மேட்சஸ் கொடுக்குறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வீக் இருக்குப்பா அப்படின்னு. ஐபிஎல்லே பார்த்துட்டேன் ஒரு 3 மேட்ச்ல. இப்பயும் ஒரு 3 மேட்ச்ல பார்த்துட்டேன். 6 மேட்ச் பார்த்து வச்சிருக்கேன். பட் எனக்கு பத்தல. ஏன்னா ஒரு பினிஷர் ஒரு 2-3 மேட்ச் கஷ்டப்பட்ட மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்தியா ஒரு லெஜெண்ட், ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணிருக்காங்க KKR, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கனால நான் இன்னமும் 14 மேட்சஸ் வெயிட் பண்றேன் ரிங்கு சிங்காக. அந்த 14 மேட்சஸும் அவரு, நான் எப்பவுமே இதையும் சொல்லினே இருப்பேன் விக்கி கிட்ட, நான் எப்பவுமே ஒரு சில பேரை சொல்வேன்டா இந்த மாதிரி என்ன மாதிரின்னு. அந்த மாதிரி சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீ யோசிச்சிருக்கிறது தப்புரா, அதை பிரேக் பண்ண ஒரே ஆள்னா பும்ரா மட்டும்தான். அதுதான் இன்னி வரைக்கும் வேற யாரும் என்ன பிரேக் பண்ணவே இல்லை. அந்த பிரேக் ரிங்கு சிங் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால நான் ரிங்கு சிங் பத்தி பேசல. ஆனா அவர்கிட்ட வீக்னஸ் இருக்கு. இப்ப கம்மிங் டு த நெக்ஸ்ட் விஷயம், நேத்து மேட்ச் ஜெயிச்சிருக்கு. ஒரு ஃபிளைட் எட்ஜ் நான் யாருக்கு கொடுப்பேன்னா சூரியகுமார் யாதவுக்கு. ஏன்னா அவர் பெரிய நான் எல்லாம் இந்தியா டீமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு 2 மேட்சும் 1 down வந்து பயங்கரமான கேம் ஆடி இந்தியாவை ஒரு ரொம்ப மோசமான நிலைக்கு மூவ் பண்ணாரு. நேற்று அதை தப்பா பண்ணாம பரவாயில்ல ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணாம் நீ போடா திலப்பரமான ஒரு விஷயம் பண்ணாரு பாத்தீங்களா, அங்கதான் அங்க மேட்சே. நேற்று அதை பண்ணாம நான் இறங்குறேன் அப்படின்னு இறங்கிட்டாருன்னா எனக்கு அவர் அவ்வளோ பால் ரீடர், அவ்வளோ கேம் பிளேயர்ன்றாங்க. ஒரு பவுலரோட கை பார்க்க முடியாதா எனக்கு தெரியல. நேற்று ஒரு கட்டர்ல அதே சிப்மலா நேட்டோ ஒரு கட்டர்ல அவுட் ஆகுறாரு, போன மேட்சும் கட்டர்ல அவுட் ஆகுறாரு. அப்போ அவர் என்னதான் பாப்பாரு, குத்தத்தை பாப்பாரா இல்ல எதை வச்சு ஆடுவாரு எனக்கு தெரியல. அது அவரை தான் சொல்லணும், எனக்கு தெரியல. மேக்சிமம் கை தான் மெயின். சச்சின் கோலில இருந்து எல்லாரும்
நான் ஸ்ட்ரைக்ல கையை பார்த்து நிற்பாங்க, இந்த ஸ்விங்கா இந்த இதுவா அதுவான்னு. அது எதையுமே பார்க்காம என்ன குத்துறதை வச்சு எப்படி ஆட முடியும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியகுமார் யாதவ் சோ 2 கட்டல் அவுட் ஆயிருக்காரு. அதை தாண்டி அவரு அந்த பிளேஸ மாட்டி ஆட வச்சுட்டு ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட் ரமன்தீப். ஆனா ரமன்தீப் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் தான் இறக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரூவன் கேண்டிடேட் ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங். அட்டா மலை வண்டா மலை மாதிரி 6 தான், 2 தென்னை மரம் அந்த மாதிரி 6 அடிக்கிற பர்சன் இருக்கிறப்போ அவங்களுக்கு முன்னாடி இவர் அனுப்புவாங்களான்றது கஷ்டம். அது எப்ப இது டிசைடர் மேட்சா போயிடுச்சு. இது டிசைடரா இல்லாம தொடர்ந்து 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா ரமன்தீப் சிங்கை மேல இறக்கி விட்டுருப்பாங்க. இது டிசைடரானால அந்த வேலையை பார்த்தாங்க. அதே தான் ஹார்திக் பாண்டியாவும் சரி சூரியகுமார் யாதவும் சரி, அந்த 56 பால் 107 ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பையன் ஆடிட்டு இருக்கானா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம பாலை சாப்பிட்டு 16 பாலுக்கு 18 ஒருத்தர், 4 பாலுக்கு ஒரு ரன் ஒருத்தர் ஆடுறதுலாம் அதனாலதான் ஸ்கோரே கம்மியாச்சு. நல்ல வேலிடான பாயிண்ட் பிரபு கேட்டது. இந்த மாதிரி தப்பதான் நம்ம அந்த பக்கமும் பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்காவும் முதல் 4 பேர் அந்த தப்பதான் பண்ணியிருக்காங்க. சோ இப்படியேப்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஒரு கிளாஸ் அண்ட் விக்கெட் பிரபு சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 40% கொடுப்பேன். ஒரு வீக்னஸ்ரா நான் நல்ல பால் இல்லடா அதுக்கு ஒர்க் பண்றான்னு சொல்லுவேன். ஒரு 40% கிளாஸ் வச்சுக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ வேற வழி இல்லைங்க. நம்ம இதுக்கப்புறம் நான் என்ன பேசுவேன்னா, நான் பவுலருக்கு தான் பேசுவேன். வேற வழி இல்லை, முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு 30 வருஷம் ரூல் பண்ணிட்டீங்க, 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ரூலிங் டைம், அவங்க ரூல் பண்ண போறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். உங்களுக்கு என்ன ட்ராக் கொடுத்தாலும் அஸ்வினும் புலம்புறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. வேற வழி இல்லை, என்ன ட்ராக் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒண்ணு யோசிங்க எப்படி நிக்க வைக்கலாம். 6 பாலுக்கு 20 ரன் கொடுக்காம ஒரு 10 ரன் 15 ரன் கொடுக்குற மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற யோசிச்சு அவங்கதான் ஒர்க் பண்ணணும். பவுலர்ஸ் இதோ இன்னைக்கும் பாருங்க அந்த மாதிரி ரெடி வச்சு வச்சிருக்காங்க. காட்சி ஓவர ஹார்திக் பாண்டியாவெல்லாம் 51 ரன் 3 ஓவருக்கு 17 எக்கனாமி போட்டு வச்சிருக்காரு. பாண்டியாவும் 50 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. வேற ஆப்ஷனே இல்லை. இப்படிதான் போக போகுது. சாம்பியன் ட்ராஃபி, T20 எல்லா சீரீஸும் இந்த மாதிரிதான் போக போகுது. ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனா பவுலர்ஸ்க்கு ஏதாச்சும் இந்த பவர் பிளே வாட்ச் டிராப் பண்ணணும். நான் பவர் பிளே டிராப் பண்றேன்னு சொல்லுவேன். கம்மி பண்ணிடுங்க. T20க்கு பவர் பிளே கம்மி பண்ணுங்க. இன்டர்நேஷனலுக்கும் பேட்டிங் பவுலிங் தேர்ட் பவர் பிளே அந்த 3 கொடுக்கறத ஏதாச்சும் ஒண்ணு கம்மி பண்ணலாம் இருக்கும். அப்பா நான் முடிக்கிறப்போ பிரசாத் நல்லதா போச்சு. பிரசாத் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரசாத் ப்ரோ பேசட்டும். நான் வந்துட்டு பேக் ஸ்டேஜ்ல இருக்கேன் ஆக்சுவலா. பிரசாத் ப்ரோ உங்க கருத்து சொல்லுங்க. பிரசாத் ப்ரோ வந்துட்டீங்களா? பிரசாத் ப்ரோ கேக்குதா? மாட்டிட்டு இருக்காரா? ஓகே 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 ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. சவுண்ட் கேக்கல. சவுண்ட் கேக்கல. நான் அப்புறம் கொஞ்சம் வர்க் இருக்கு, கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். ஓகே பேசுங்க. மறுபடியும் போயிட்டாரு. இல்ல வர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு கொஞ்சம். பிரபு ஓகே அதான். ஸோ ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி அக்ரி பண்ணிக்கிறேன் கிஷோர் ப்ரோ கிட்ட. அண்ட் ஒன்னே ஒன்று என்னன்னா, அவர் கிளாஸனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆம்பால் மாதிரி, ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர், அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர், ஒரு ஆம்பால் ஸ்டெம்புக்கு நேரம் போட்டீங்கன்னா ஆடுறது கஷ்டம். நான் ஆக்சுவலா பிரசாத் ப்ரோ வந்துட்டு ஜாயின் பண்ணி அவரோட இதை சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஒர்க் இருக்குன்னு போயிட்டாரு போல. இல்ல நான் மறுபடியும் சொல்றேனே, கிளாஸனுக்கு இல்ல ஆம்பால் போட்டா கரெக்ட் தான். பட் அது வெஸ்டார்னா முடிஞ்சிருச்சு. ஆனா ஆம்பால் 1 போட்டுற கூடாது, ஒரு 3 நாள் போட்டே ஆகணும். அவருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஹைட்டா இருக்கிறனால அவர் நல்லா பிக் பண்ணி எடுத்து அடிக்கிறாரு. சோ அதனால எதுவுமே வந்துட்டு இது இல்ல. ஒண்ணு நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு மாதிரி காலில் ஒரு ஆம்பால் போட்டீங்கன்னா ஒன்னு LBW இல்ல இதுவும் ஆயிடுவாரு. அண்ட் அதுவும் நான் ஒத்துக்கிறேன். வைட் அவுட் சைட் ஸ்டெப்ல போடுற பால் வந்துட்டு ஒரு மட்டமான பால் தான். அது வந்துட்டு 4 6 போகும். 24 ரன் கொடுத்து 5வது பால் விக்கெட் எடுத்து அதுல யூஸ் இல்லதான். பட் ஸ்டில் இப்போதைக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் அவரை கிராக் பண்ணல கிளாஸனை யாரும். அண்ட் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வருண் சக்கரவர்த்திக்கு அவர் அந்த மிஸ்ட்ரி ட்ரை பண்ண போயிட்டு ஒரு சில பால் ஷார்ட்டா விழுந்துருது. அது நார்மலா நல்ல ஒரு பவுலிங் பிச்சா இருந்தாலே ஷார்ட் பால தூக்கி அடிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப பிளாட் ட்ராக்கா இருக்கிறனால நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. அண்ட் இப்ப பிளாட் ட்ராக்ஸா வரனால பவுலர்ஸ் நம்ம குறை சொல்லவும் முடியல. சரி ஓகே பிளாட்டா தான் இருக்கு, ஆப்போசிட் பவுலர்ஸும் அடி வாங்குறாங்கிறப்போ அவங்கள குறை சொல்லி ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், காட்சியா இருக்கட்டும், அவங்களாம் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் 6 பாலுக்கு 20 ரன் வேணும்னா 18 ரன்ல நிறுத்துறது மாதிரி பாக்கணும். 2 ரன்ல ஒரு டீம் ஜெயிக்குது அப்படிங்கறதான் பாசிபிள். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம பார்த்தோம் 10 ரன்ல தான் தோத்து போனாங்க அவங்க. அண்ட் மோஸ்ட்லி மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆகுது. நம்ம இன்னொன்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரோஹித் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ரோஹித், விராட் கோலி அவங்க எல்லாம் கிடையாது.
சோ இனிமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலைஸ்டு மிடில் ஆர்டரா பார்க்கணும். இந்த ஒரு மேட்ச் இல்ல, போன மேட்சே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நடுவுல எல்லாம். சோ அதனால கொஞ்சம் மிடில் ஆர்டரை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஏன்னா 2026 அவள் தான் 2025 வரப்போது. 26 திரும்ப அடுத்த T20 வேர்ல்டு கப் வருது. கப்பு வேணாம், பட் அட்லீஸ்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மிடில் ஆர்டரை ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், ஸ்கையை வந்துட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஸ்கை இந்தியாவுக்குன்னு ஆடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு கேஷுவலா ஆடிட்டு போறது தப்பு இல்ல. இப்ப அவர் வந்துட்டு ஒரு இந்தியன் டீம் 2020 டீமோட கேப்டன். சோ கொஞ்சம் பொறுப்பெடுத்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிளா ஆடினார்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 மேட்சுக்கு ஒரு 50 அப்படின்னு அடிச்சிட்டீங்கன்னா அது நார்மல் பிளேயரா இருக்கும்போது மேபி அது நல்லா இருக்கலாம். பட் நீங்க கேப்டனா இருக்கும்போது ஒரு மேட்சுக்கு கன்சிக்யூட்டிவா ஒரு 25, 30 அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு டீமுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும். இது கிரிட்டிக்னு கிடையாது, இது ஒரு சஜஷன் தான். அவர் இப்ப சஜஷன் சொன்னாலே வந்துட்டு திட்டுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறது தான். அவர் வந்துட்டு கொஞ்சம் லெதாஜிக்கா ஆடுறாரு. அந்த லெதாஜிக்கா ஆடாம கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அது இந்தியாவுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. சோ அதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஹோப்ஃபுல்லி அடுத்த 4th T20 நல்லா இருக்கும். அது டிசைடர் இல்லைனாலும் இதுவா இருக்கும். சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. இல்ல இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், நான் போன வீடியோல மறந்துட்டேன், இப்பயும் சொல்றேன். இந்த T20 ஆனாலும் சரி, டெஸ்ட் சீரீஸ் ஆனாலும் சரி, நான் ஓப்பனா சொன்னா இப்ப இந்த லைனை போய் பார்த்தா இந்தியா பேட்டிங்கும் மிடில் வீக்கா தான் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கும் மிடில் வீக்கா தான் இருக்காங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸால கான்கர் பண்ண முடியல, கேபிட்டலைஸ் பண்ண முடியல, அவங்களோட வீக்னஸை தெரிஞ்சு போட முடியல. ஆனா இந்தியன் பவுலர்ஸால போட முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ரவி பிஷ்னாய், இவரு வருண் சக்கரவர்த்தி, இதேதான் டெஸ்ட்டுக்கும் அன்னைக்கு ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் போறப்போ என்னால இந்த பாயிண்ட் எடுத்து வைக்க முடியல, எனக்கு டக்குன்னு திங்க் பண்ண முடியல ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ்ல. நான் சொன்னது என்னன்னா, இவங்க வீக்னஸ்னால அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு கணக்கு என்னன்னா, இந்தியன் பேட்டர்ஸ் 7 எடுத்துக்கலாம், ஆப்போனன்ட்ல இருக்க 7 பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியன் பேட்டர்ஸ் 7மே வீக்கா தான் இருக்காங்க, ஆப்போனன்ட்ல இருக்க 7மே வீக்கா தான் இருக்காங்க. ஆனா இந்தியன் பவுலர்ஸ் அவங்களோட வீக்கரை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்கள விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த பவுலர்ஸ் நம்ம இந்தியன் வீக்கர்ஸோட பேட்ஸ்மேன்ஸோட வீக்கர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணாம இருக்கனாலதான் நல்லா ஆடினாங்க. கண்டிப்பா இல்ல, நான் புஜாராவை அடிச்சு சொல்வேன். நான் இன்னமும் புஜாராவை சூப்பர் பயங்கரமான கேம் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு ரீல்ஸ் ஒண்ணு கிடைச்சதுன்னா புஜாராவோட விக்கெட்ஸை மட்டும் போய் பாருங்க. உங்களுக்கு அவரோட இது முடிஞ்சா இது பாத்தீங்கன்னா நீங்க புஜாரா விக்கெட்ஸை மட்டும் பாருங்க. புஜாரா டிராவிடோட விக்கெட்ஸும் புஜாராவோட டிராவிட்ஸ் அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க, ஒரு நல்லா சூப்பரா ஆடுற பிளேயரு ஒரு மட்டமான பால் அவுட் ஆனானா அவனுக்கு பேரே போயிடும். நான் பார்த்த வரைக்கும் புஜாரா தான் பண்ணியிருக்காரு. அதே டிராவிடு இல்ல, இப்ப நீங்க இவருக்கு சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் பால் கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டமான பால்ல விக்கெட் எடுத்திருந்தா அக்செப்டபிள். ஆனா புஜாராக்கு அது நடக்கவே இல்லை. அவர் நிறைய சொதப்பலான விக்கெட்டா விட்டுருக்காரு. பட் அவர்கிட்ட இந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆடி கொடுத்துட்டாரு. அந்த ஆடாம முதலே அவுட் ஆயிட்டாருன்னா இன்னைக்கு அந்த டிராவிடுக்கு ஒரு ரீப்ளேஸ் இருக்காங்க, அவர் யூஸ் பண்ணலான்ற பேர் வந்திருக்காரு. இதுதான் நான் அதனாலதான் புஜாரா போவே மாட்டேன். எத்தனை பேர் புஜாராவை சூப்பர் சொன்னா என்னால சொல்ல முடியல. அதுல நான் ஸ்கை டேஜ் இவருக்கு கொடுப்பேன், ரஹானே கொடுப்பேன். கண்டிப்பா ரஹானே ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் லக்ஷ்மன். ஒரு ஷார்ட்டாவும் இருக்கட்டும், ஒரு விக்கெட்டாவும் இருக்கட்டும், எல்லாமே இதுதான் சொல்ல வந்தேன். இதுதான் மெயினா கேபிட்டலைஸ் தான் மேட்டர். நான் அடிச்சு சொல்லுவேன், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பேட்டிங் ஆனாலும் சரி, T20 ஆனாலும் சரி, ஒன் டே ஆனாலும் சரி, டெஸ்ட்ல ஆனாலும் சரி, ஆல்மோஸ்ட் 70% பவுலர்ஸ் தான் அங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா டீமை. அவங்கதான் ஒரு பில்லரா இருக்காங்க. ஆனா அதை தெரியாம ஹிட்மேன், கிங், அப்புறம் ஒரு பினிஷர், ஸ்கை அப்படிதான் சொல்றோமே காண்டி யாராச்சும் ஒரு 2 பவுலருக்கு பேர் கொடுத்துருக்கீங்களா? பும்ரா கூட கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. ஒரு 2 பேருக்கு, ஒரு 3 பேருக்கு யாராச்சும் பேர் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இதுதான் கன்சர்னா இருக்கு. எப்போ இல்ல, நம்ம 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் வந்துட்டு அந்த மேட்ச் ஒரு மாதிரி ஒரு இது வச்சு, யாருக்கும் போன் வருதுன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் வந்துட்டு ஒரு மாதிரி டஃபா போச்சு. சோ பாப்போம், இனிமே வந்துட்டு கண்டிப்பா பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, நல்லா வந்துட்டு போய் ஆடுவாங்க டெஸ்ட்ல எல்லாம் பாப்போம். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு இதுனா, நான் உங்க கூட டிஸ்அக்ரி பண்றது, புஜாரா வந்துட்டு நம்ம டிராவிடோட கம்பேர் பண்ண முடியாது. புஜாரா தான், டிராவிட் தான். இல்ல
இல்ல உங்க 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 கருத்துக்கு நான் இது வரேன். பட் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா டிராவிடுக்கு அடுத்து அவரோட ரிப்ளேஸ்மெண்ட் புஜாராமாங்க. பட் அதுவே அக்ரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஏரா, அவர் ஆடின பவுலர்ஸ் வேற, அவர் ஆடின பிச்சர்ஸ் வேற. சோ அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஏரா. பட் இவர் வந்துட்டு இவரோட ஏரால நல்லா டீசென்டா தான் பண்ணாரு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மத்த எந்த யாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா புஜாரா வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு 150 பால் ஆடி ஒரு 15-20 ரன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வந்துட்டு டிஃபென்ஸ் ஆடுவேன், நான் வந்துட்டு சாலிடா நின்னு கொடுப்பேன், அதர் எண்ட்ல இருக்கவங்க தாராளமா அடிச்சுக்கங்க, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாரு. சோ அதனாலதான் புஜாரா ரஹானே காம்போவா வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஹிட் ஆனாங்க ஆஃப்டர் ராகுல் டிராவிட் அண்ட் லக்ஷ்மணன். அவங்கள மாதிரி இல்லைன்னாலும் அவங்க ரோலுக்கு வந்துட்டு பிளே பண்ணது அவங்கதான். சோ அதனால ஆப்வியஸா நீங்க சொன்னீங்க சூப்பர்னு எனக்கு சொல்ல வரல, அவள்தான் அக்ரி. சூப்பர் இல்ல, நமக்கு கிடைச்சது அவங்கதான். சோ அவங்கள வச்சுதான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் மறுபடியும் புஜாராக்கு நான் இதை பேசிடுறேன். நீங்க 150 பால் சொன்னீங்கன்னு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருக்க வீக் பால் இருக்கு. ஐ மீன் மொக்க பால்லே அவர் அவுட் ஆயிடுவாரு. அது அவங்க அவ்வளவு சீக்கிரமா யூஸ் பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்ல வரேன். நல்ல பாலே போடணும் அப்படி யோசிக்கிறதுனால அவர் அதுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆன மாதிரி ஈஸியான பாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம போயிடுறாரு. அந்த தப்பதான் அவர் நிறைய வாட்டி பண்ணிட்டாரு. அதுதான் மெயினான ப்ராப்ளம். பட் ஆனா என்னைக்குமே புஜாரா வந்துட்டு நம்ம பாத்துருக்கோம், நம்ம இந்த மேட்சா இருக்கட்டும், சிட்னி டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு கையில கால்ல அப்படி இப்படி டிஃபென்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இது பண்ணாரு. சோ அவருக்கான கிரெடிட்ஸ் உண்டு. அண்ட் அதான் எங்களோட அவரோட அவுட்டுக்காக தான் பேசுறேன். இல்ல நான் அவரு நல்லா சொல்ல நல்லா ஆட்டாருன்றேன். அவர் ஆல்மோஸ்ட் 50 ஆவரேஜ், நிறைய 200 எல்லாமே அடிச்சிட்டாரு. கிரெடிட் இருக்கு. அவரோட அவுட்னால என்னால அவர் வந்து ஒரு டாப் 5ல வைக்க முடியல, அவ்வளவுதான். நான் கிரெடிட் இல்லலாம் சொல்ல மாட்டேன். நான் அதுக்குன்னு 0 அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. ரொம்ப டிஸ்அக்ரி பண்ற மாதிரி பேசல. கிரெடிட் இருக்கு. நான் ரஹானேவா புஜாராவா கேட்டா நான் ரஹானேக்கு மேல கொடுப்பேன், அவ்வளவுதான். வேற எதுவும். ஓகே. சோ அதான் எங்களோட க்ளோசிங் தாட்ஸ். அதுதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ் இருக்கு. அது வந்துட்டு 2020 இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ் இருக்கு. பிளஸ் 2020ல இப்ப வந்துட்டு கிங் ஹிட்மேன் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க கிளம்பிட்டாங்க. சோ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றவங்க கரெக்டா வந்து பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது அண்ட் இதுலயுமே வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ், இப்ப கில்லா இருக்கட்டும், ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும், அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிஜிடி போயிட்டனால அவங்களோட மிஸ்ஸிங் வந்துட்டு இதுல இருக்கு. மேபி ஒரு மிடில் ஆர்டர்லாம் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரோ இல்ல இன்ஜூர்டா போயிருக்க சிவம் துபே இல்ல ஒரு ரியான் பராக் இருந்திருந்தாலோ இது மேபி வேற மாதிரி இருந்திருக்கலாம். சோ அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாங்கிறனால ஜஸ்ட் இந்த ஒரு T20ல இது பிரச்சனை அப்படிங்கறத இது பண்ணி முடிச்சுக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அடுத்து வந்துட்டு கண்டிப்பா இப்ப நீங்க இந்த டக்குன் பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னா டக்குன்னு ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்ப இல்ல இந்தியாவுக்கு பெரிய கன்சர்னா இருக்கு. தேவையில்லாம ஒரு 10 டீம் தூக்கி உள்ள போட்டாங்க. ஒரு டீம்ல 7 பிளேயர்ன்ட்டாங்க, 70 பிளேயர் ஆட வச்சுட்டாங்க. அந்த 70 பிளேயரை வச்சா T20 யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப இந்த 2026 வேர்ல்டு கப் ஆனாலும் சரி, இல்ல அடுத்த சீரீஸ் ஆனாலும் சரி, இந்தியா ஸ்குவாட் 15 மேன் ஸ்குவாடுக்கு யோசிச்சா எனக்கு 45 பிளேயர் வருவாங்க. அந்த 45 நீ ஃபில்டர் பண்ணி 15, இப்ப நீங்க எத்தனை பேர் சொல்லிட்டீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் 5 பேரை சொல்லிட்டீங்க வெளியே இருக்காங்கன்னு. ஆனா 45 பேரை ஃபில்டர் பண்ணி நீங்க 15 ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நீங்க வாஷிங்டன் சுந்தர போட்டா ரமன் டிப்பை வெளியே போடணும். வெளியே போடுறப்போ ரேவண்ணன் சண்டை போடுவாரு, ரமன் டிப்பை எப்படி வெளியே போட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப இந்தியாவால ரொம்ப கஷ்டம் ஸ்குவாட் எடுக்கிறதுக்கு. தேவையெல்லாம் பெரிய எக்ஸ்போசர் வேணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ணி இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா போயிடுச்சு. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு 15 ஸ்குவாடு, ஒன் டேக்கு ஒரு 15 ஸ்குவாடு, T20 ஒரு 15 ஸ்குவாடுன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துனோம்னா மட்டும்தான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு இது கிடைக்கும், யூட்டிலைசேஷன் கிடைக்கும், சான்சஸ் கிடைக்கும். இதை பண்ணாம அங்க 6 பிளேயர் இதுலயும் ஆடுவான், இங்க 6 பிளேயர் அதுலயும் ஆடுவான்னு எல்லாத்துலயும் ஒரு 4 பேரை வச்சுன்னு இருந்தீங்கன்னா நிறைய பேர் வரவே மாட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன். என் வயசு ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் டெபியூட் ஆனாரு. 30 அங்கிள் நானு, அவரும் அங்கிள் தான். 2 வருஷமோ 3 வருஷம் முன்னாடி தான் டெபியூட் ஆனாரு. அதுதான் நடக்கும். அதுக்கு ஏதாச்சும் யோசிக்கணும். ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா நானுமே வந்துட்டு அந்த ஸ்பிளிட் டீம்ஸ் அந்த ஐடியா வந்துட்டு நானுமே இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு பேசும்போது பேசியிருந்தேன். மேபி அது வந்துட்டு பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், இன்ஜுரியும் ஆகாது. இப்போ வந்துட்டு 3 சீரீஸ் ஆடுறாங்க, திரும்ப IPL ஆடுறாங்க, திரும்ப ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வருது. ஸோ அதனால அந்த ரெஸ்ட் ஃபேக்டரும் அப்பதான் கிடைக்கும். நீங்க IPL-ம் ஆட போறீங்க, ODIC பைலேட்டரும் ஆட போறீங்க, வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸும் ஆட போறீங்க அப்படின்னா கஷ்டம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஸ்பிளிட் டீம்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஆப்வியஸா இப்போ ஸ்பிளிட் கேப்டன்சி பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பிளிட் டீம் நீங்க வந்துட்டு ஒயிட் பாலுக்கு ஒரு டீம், ரெட் பாலுக்கு ஒரு டீம்னு வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. அது வந்துட்டு பிளேயர்ஸ்க்கும் இதுவா இருக்கும். ரெட் பால்லயும் ஆடிட்டு ஒயிட் பால்லயும் ஆடுறது வந்துட்டு நவடேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ பிளேயர்ஸ்க்குன்னு நினைச்சு சொல்றோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதான் எங்களோட ஃபைனல் தாட்ஸ். அதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நைட் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஒரு லைவ் வருவோம். கண்டிப்பா ஒரு ஃபேன் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமா வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிற ரேவந்த் வருவார் இன்னைக்கு நைட் லைவுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு டியூன் இன் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை வந்துட்டு ரேவந்த் ப்ரோட்ட த்ரோ பண்ணுங்க.
முக்கியமா ஒரு எப்படி பிபிகேஎஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு முக்கியமா பிபிகேஎஸோட அனலிஸ்டா வந்துட்டு இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போறாரு. அண்ட் உங்களுக்காக இன்னொரு ஒரு சர்ப்ரைஸும் வந்துட்டு இருக்கு, வியூவர்ஸ்க்காக ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ எலமெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அந்த சர்ப்ரைஸ் நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ நாங்க போடுறோம். உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வித் தட் நோட் கிஷோர் ப்ரோ, நான் எத்தனை அது இல்ல. சோ கண்டிப்பா வேற ஒரு வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறோம். மறக்காம இன்னைக்கு 7 or 8 அந்த டைம்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு லைவ் வருவோம். சோ வந்து பாருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா பாத்துருங்க. ஆமா ஆமா, இந்த வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஓவர் ரெஸ்பான்ஸா இருக்கு. எனக்கு டிஸ்அக்ரினா பெட்டரா இருக்கும். நான் லேர்ன் பண்ணிப்பேன். நான் அந்த வீடியோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம், அதெல்லாம். அதான் எனக்கு இந்த வீடியோ டிஸ்அக்ரி நிறைய வந்தா பெட்டர் தான். ஸோ நீங்க வந்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நான் சொன்ன கமெண்ட்டோ இல்ல கிஷோர் ப்ரோ சொன்ன கமெண்ட்டோ உங்களுக்கு வந்துட்டு எதுவும் டிஸ்அக்ரி பண்றீங்க இல்ல இது மாத்தணும் அப்படின்னா தாராளமா சொல்லுங்க. தாராளமா திட்ட கூட செய்யுங்க. நாங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலயோ இல்ல ஒரு கமெண்டாவோ நாங்களே வந்துட்டு போடுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதோட நாங்க முடிச்சுக்கிறோம். மறக்காம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. வித் தட் நோட், பிரபுராம், கிஷோர் ப்ரோ அண்ட் ரேவந்த் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை எவ்ரிவன்.